குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நிஃப்டி 50 காலையில் ஒரு 93 பாயிண்ட் மைனஸில் தான் ஓப்பன் ஆச்சு. சென்செக்ஸ் 213 பாயிண்ட்டு மைனஸில் ஓப்பன் ஆச்சு. காரணம் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச காரணம் தான். ஏன்னா சந்தையை பாதிக்கக்கூடிய முக்கிய விஷயம் என்னது? இந்த அமெரிக்கா ஈரான் அது எப்போவுமே பதற்றம். இப்போ லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து $100 மேலே போனது மார்க்கெட்டு ஒரு கேப் டவுன் ஓப்பனுக்கு காரணம். இதை நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். அப்புறம் பேங்க்கு, பியூசி இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் சரியான செல்லிங் ப்ரெஷர். இன்றைக்கி எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக செல்லிங் பண்ணுறாங்க. இன்றைக்கி மார்க்கெட் இறங்கிறதுக்கான ரீசன் இந்த 4 பிரச்சனை தான். இன்றைக்கி இந்த மார்க்கெட் டவுன்லேயும் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஓகேங்களா, கொஞ்சம் நல்லா பாசிட்டிவான ரிசல்ட் தான் இருந்தது. அதில் எதிரான ஐடி செக்டர், ஆட்டோ ஸ்டாக்ஸு, ஸ்மால் கேப் பங்குகள்லாம் இன்றைக்கி பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. டாப் கெய்னர் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா டைட்டன் கம்பெனி இன்றைக்கி நல்லா பாசிட்டிவு. அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்டர்பிரைசஸ் சூப்பராக இருந்தது. ஏஷியன் பெயிண்ட்டு நல்லா இருந்தது. மார்க்கெட் இறங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த செக்டார்ஸ்னால் அது இந்த பிஎஸ்சி பேங்க்கு, ப்ரைவேட் பேங்க்கு, ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸு இதெல்லாம் வந்து மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்புகளாக அமைஞ்சது. இன்றைக்கி நம்ம மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும்? மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதே நிலமை தான் தொடரும். குளோபல் மார்க்கெட்டோட மூமெண்டம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். எஃப்ஐஎஸ் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஐடி ஆட்டோ செக்டர் மொமெண்டம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இந்த 4 விஷயத்தையும் இந்த 2 நாள் லீவு, சாட்டர்டே சண்டே, அதுக்குள்ளே இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் ட்ரேட் ஆகி முடியும். ஸோ அந்த 2 நாள் கேப்பில் க்ரூட் ஆயில் வந்து பெரிய லெவலில் கணிசமாக உயராமல் நார்மலாக இருந்தால் நமக்கு மண்டே ஒரு கேப் அப் கிடைக்கும். இல்லைனா மறுபடியும் அதே தான், ஒரு கேப் டவுன் தான் கிடைக்கும். இன்றைக்கி மார்க்கெட் நிஃப்டி 50 ஒரு 180 பாயிண்ட்டு, எக்ஸாக்டாக 181 பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா 0.50 இருக்கான். அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து 516 பாயிண்ட்டு மைனஸில் முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து 736 பாயிண்ட்டு. இவன் தான் இன்றைக்கி மார்க்கெட்டை இறங்கினவன். பேங்க் எக்ஸ் வந்து 745 இருக்குது மைனஸ். மிட் கேப் நிஃப்டி 60 பாயிண்ட் மைனஸு. ஃபின் நிஃப்டி 438 பாயிண்ட் மைனஸு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 357 பாயிண்ட்டு மைனஸு. இந்தியா விக்ஸு 16.84. நேற்று 16.70 என்னமோ இருந்தது. லைட்டாக ஒரு 1.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் மார்க்கெட்டில் இன்னும் வெலாட்டிலிட்டி இருக்குது. பட் இன்றைக்கான மார்க்கெட் செம போரிங் மார்க்கெட். நிஜமாலுமே சொன்னால் மார்க்கெட்டில் எந்த ஒரு இடமும் வந்து ஆப்ஷன் பையரை உள்ளே இழுக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரவே இல்லை. ஒன்று ஸ்டார்டிங்லேயே வாங்கி வச்சுருந்தா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருந்திருக்கும். நடுவுலலாம் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தா, ஆப்ஷன் பையிங்கை வாங்கியிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரீமியம் கரையை தான் செஞ்சுருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் பெரிய மொமெண்டம் இல்லவே இல்லை. மார்க்கெட் வந்து இந்த 24,250 இந்த சப்போர்ட்டு வந்து ரெசிஸ்டண்ட்டாக மாறிச்சு. அங்கே இருந்தால் அதுக்கப்புறம் 24,172. இதை தான் நான் நேற்றே சொன்னேன், இங்கே தான் வருவான்னு. கரெக்டாக அங்கே தான் வந்து அங்கேயே மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. அதாவது ஒரு 150 பாயிண்ட்டு தாங்க இன்றைக்கி ட்ரேடிங்கு. அதில் 93 பாயிண்ட்டு மைனஸ்லேயே வந்துடுச்சு. அப்போது 90னே வைங்களேன், 60 பாயிண்ட்டுக்கு தாங்க இன்றைக்கி மார்க்கெட் ட்ரேட் ஆச்சு. இந்த 60 பாயிண்ட்டில் ஆப்ஷன் பையர் என்ன பண்ணியிருக்க முடியும்? ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. நீங்கள் ஸ்ட்ராங்கல் எதை போட்டிருந்தாலுமே 2 பக்கமும் லாஸஸ் வந்திருக்கும். சரி, ஒரு சைடில் நம்ம புட் சைடில் கால் சைடில் இருப்போம்னா நிதர்சனமான உண்மை புட் சைடில் தான் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டு இருந்து ஒரே ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு. ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாம் இன்றைக்கி நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஓகேங்களா, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மார்க்கெட் தான் எப்போவுமே சூப்பராக ப்ராஃபிட் தரக்கூடியது. இன்றைக்கி ஆப்ஷன் செல்லருங்களுக்கான மார்க்கெட். ஆப்ஷன் பையர்லாம் சான்ஸ் இல்லை. பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் ஒரே ஒரு ட்ரேடு தான் பண்ணேன். அந்த ஒரு ட்ரேடு இந்த செகண்ட் கேண்டிலில் எடுத்தேன். ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தேன். ஏன்னா அது கரெக்டாக என்னுடைய சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டாக மாறிடுச்சு. கண்டிப்பாக அது அங்கேருந்து இறங்குன்றதில் நான் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருந்தேன். அதே மாதிரி இறங்குச்சு. இங்கே ப்ராஃபிட் பண்ணிட்டேன். இங்கேயே நான் ஒரு 3,300 பிடிச்சிட்டேன். இந்த ஒரு ட்ரேடு தான் இன்றைக்கி பண்ணேன். அதுக்கு மேலெல்லாம்
மறுபடியும் இங்கே தொட்டுட்டு இங்கே போச்சு. இது மறுபடியும் இறங்குமா டவுட் ஆகிடுச்சு. ஏன்னா மோர் தென் டைம் வந்து 1 2 3 வாட்டி தொட்டுட்டான். சரி இதை உடச்சி மேலே போனால் வாங்கலான்னு இருந்தேன். அவன் மேலேயும் போகல. சரி இதை உடச்சிட்டு கீழே வருவான்னு பார்த்தா வரவும் இல்லை. எப்போ வந்தான்னா அதை உடச்சி 1.25க்கு அதை உடச்சி கீழே வந்தான். சரி ஃபர்தராக ஒரு கன்ஃபர்மேஷன் கால் புட் சைடில் ஒன்று வரட்டும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணால் அதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே போயிட்டான். ஸோ இன்றைக்கி நிஜமாலுமே என்னால் ட்ரேட் பண்ண முடியல. குரூப்பில் ஒரே ஒரு கால் தான் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் கொடுத்தேன். நானும் ஒரு கால் தான் எடுத்தேன். அந்த ஒரு கால்லேயே நான் இதுலேயே ஒரு 4 லாட் எடுத்துட்டேன். 4 லாட் எடுத்தனால அது ஒரு 3000 ரூபாய்க்கு மேலே வந்தது. ப்ரோக்கரேஜ் வந்து ஒரு 110 ரூபா போனால் கூட மீதி இன்றைக்கி ப்ராஃபிட்டபுளாக தான் முடித்தேன். அந்த அதாவது நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்லேயே வாங்கியிருந்தால் மட்டும்தான் முடியும், ப்ராஃபிட் பண்ண முடியும்னு சொன்னேன்ல, அந்த ஒரு ரீசனால தான் சொன்னேன். மற்றபடி இந்த இடத்துலலாம் நம்ம எடுத்திருந்தா ஸ்பீடாகவே இல்லை. கேண்டில் வந்து அதாவது மெதுவாக இறங்குதே கண்டி ஸ்பீடு இல்லை. ஸோ அப்போ ப்ரீமியம் என்ன ஆகும், மெல்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஒரே இடத்துல அரைச்சிக்கிட்டே இருந்தால். அந்த ஒரு ஃபியரால் எடுக்கவே இல்லை. இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட், இன்றைக்கி மார்க்கெட் பெரிய லெவலில் ட்ரேட் பண்ண முடியல. என்னால் முடியல. மற்றவங்களாம் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் யாரும் ஒரு ட்ரேடுக்கு மேலே பண்ணலை. நான் கொடுத்தது ஒன்று, அவங்க இண்டிவிஜுவலாக பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. இதுதான் இன்றைக்கான நிஃப்டி 50ல் நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்றைக்கி ப்ராட் பேஸ் செல்லிங் தான் நடந்திருக்கு, ப்ராஃபிட் புக்கிங். நான் நேற்றே சொன்னேன், இது வெள்ளிக்கிழமை லாஸ்ட் ஒர்க்கிங் டே, கண்டிப்பாக மார்க்கெட் டவுனில் தான் முடிப்பாங்க. இந்த ஒரு ரீசன் நான் இன்றைக்கி இல்லை, 11 வருஷமாக இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் நடக்குது, இப்படி தான் நடக்குது. என்ன ஒன்று, நம்ம பேஷன்ஸாக வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணால் ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் அவ்வளோ பொறுமையாக யாரால் முடியும்? என்னால் நிச்சயமாக முடியாது. ஏன்னா என்னுடைய ட்ரேடிங் சைக்காலஜி ஸ்கேல்பிங் மைண்டில் தான் இருக்கும். நான் அதிகபட்சமாக 15 மினிட்ஸ்க்குள்ளே 10 பாயிண்ட்டுக்குள்ளே என்ன பாயிண்ட் வருதோ ப்ளஸ் ஆர் மைனஸ் வெளியே வந்துடுவேன். நான் அந்த மாதிரி டைப்பு. எனக்கு மார்க்கெட் இன்றைக்கி டவுனில் முடியுன்றது நான் நேற்றே சொல்லிட்டேன். அந்த மாதிரி தெளிவாக நான் பதில் சொன்னாலும் என்னால் ஹோல்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது என்னுடைய ஸ்ட்ராட்டஜிலே இல்லை. அதனால தான். இல்லைன்னா நான் டெய்லியும் மார்க்கெட் இந்த மாதிரி போகும், இந்த மாதிரி முடியும்னு சொல்லும் போது அதை நான் ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் அதுக்கான ஸ்ட்ராட்டஜியோ அதுக்கான பொறுமையோ என்கிட்ட இல்லை, உண்மையை சொன்னால். அதனால தான் நான் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதை நான் பண்ணுறதே இல்லை. மார்க்கெட் நீங்கள் பாருங்களேன், 9:15லேருந்து 3:30 மணி வரையும் இப்படியே தான் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் போச்சுன்னா எப்படிங்க ட்ரேட் பண்ண முடியும்? அதனால தான் பண்ணலை. நான் இத்தனைக்கும் இந்த கோடு போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே ஒரு சிமெண்ட் கலரில் ஒரு கோடு இருக்குல்ல, இந்த கோடை கட் பண்ணிவிட்டு வெளியே வரட்டும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். வரவே இல்லைங்க, அங்கேருந்து மேலே போயிட்டான். இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் ரெட்டு கொடுத்துருந்தா கண்டிப்பாக நான் வாங்கியிருப்பேன், புட் சைடில் அகைன் போயிருப்பேன். ஆனால் அங்கேருந்து மறுபடியும் மேலே போயிடுச்சு. ஸோ அதனால் ட்ரேடே எடுக்க முடியல. இதுதான் இன்றைக்கி சென்செக்ஸில் எந்த ஒரு காலுமே கொடுக்கல. ஏன்னா இதுலேயே ஒரு கால் தான், இதுலேயும் அதே ரேஞ்ச் பவுண்ட் தான். அதனால் கொடுக்கவே இல்லை. இவன் பாருங்கள், நம்மளோட அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டுக்குள்ளேயே தான் இன்றைக்கி முடிஞ்சுது. அப்போ டோட்டலாக இவனோட இன்றைக்கி ரேஞ்ச் எவ்வளோ, 300 பாயிண்ட்டு தான். இது இந்த மேலேருந்து கீழே இறங்கினா இந்த இடத்துலேருந்து அதில் ஒரு 213, இது ஒரு 300 கரெக்டாக வந்துடுச்சு. 516 பாயிண்ட். இவன் 300 பாயிண்ட்டுக்கு ட்ரேட் ஆனால் அந்த 200 பாயிண்ட் மைனஸ் வந்தது. ஸோ 300 ஒரு 200 இன்றைக்கி வந்த லாஸு 516 கரெக்டாக வருது பாருங்கள் கணக்கு. இன்றைக்கி மார்க்கெட் சரியான ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு. கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியாது. பண்ணியிருந்தால் ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருக்கணும், 9:30 இல்லைனா 9:45. மற்ற எந்த நேரத்துலையும் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. பண்ணியிருந்தாலும் பெரிய லெவல் ப்ராஃபிட் வந்திருக்குமானும் தெரியல. அது சில பேர் சில டாக்டிக்ஸ் வச்சு எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கும். நமக்கு அந்தளவுக்கெல்லாம் மடமடன் போய் லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி 3 லாட் எடுக்கிறதுக்கே பாதி உயிர் போயிடுது எடுக்கும் போது, இறங்கிடுவானோ அப்படின்ற மாதிரி. இதில் எங்கே நான் மோர் தென் 50 ரியல் ஸ்கேல்பர்ஸ் மாதிரி 100 லாட் எடுக்கிறது, 200 லாட் எடுக்கிறது, அதெல்லாம் நம்மக்கிட்ட வேலைக்கே ஆகாது. அதனால் இன்றைக்கான ஃப்ரைடே முடிஞ்சு போச்சு, மண்டே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நம்ம மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.